தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் சுற்றுலா வேன் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துவேல் இணைக்கிறார். யாரேனும் பாதிக்கப்பட்டார்களா முத்துவேல்? விவரம் என்ன? அதாவது மதுரையிலிருந்து ஒரு குழுவினர் 10 பேர் கொண்ட குழுவினர் ஒரு வேன்ல இன்னைக்கு தேக்கடி, அதாவது கேரள மாநிலத்தில் உள்ள தேக்கடிக்கு சுற்றுலா போறாங்க. மதுரையிலிருந்து கண்டினியூவா வந்த வேன்ல வந்தவங்க மலைப்பாதை வழியா சுமார் 6 கிலோமீட்டர் மலைப்பாதை வழியா குமுளியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப குமுளிக்கு முன்னுக்கு 1 கிலோமீட்டர், அதாவது தமிழக வனத்துறை சோதனை சாவடிக்கு முன்பு சுமார் 500 மீட்டருக்கு முன்பு வேன் சென்ற போது வேன்ல இன்ஜின்ல இருந்து புகை வருது, கருப்பான புகை வருது. உடனடியாக சுதாரிச்ச டிரைவர் இன்ஜினை பாக்குறாரு, திறந்து பாக்குறாரு. திடீர்னு புகை வந்தது, திடீர்னு தீப்பத்தி எரியுது. தீப்பத்தி எரிஞ்சோன்னா வேன்ல இருந்தவங்கள பூராத்தையுமே கீழே இறங்கிடுறாங்க. திடீர்னு மலமளவன பிறகு வேன் முழுக்க எரிஞ்சிருது. ஆனா வேன்ல வந்தவங்களுக்கு எந்த வித அசம்பாதங்களும் ஏற்படவில்லை. இது தகவல் அறிந்த குமுளி வனத்தை காவல்துறையினர் உடனடியாக கம்ப தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து கம்ப தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைச்சு அந்த முழுமையா எரிஞ்ச வேன் எரிஞ்சுவது இருந்தாலும் தீயை அணைச்சு அந்த இது பண்றாங்க. இந்த வேன் சுற்றுலா வேன் குமுளி மலைப்பாதை சாலையில திடீர்னு தீப்பிடிச்சதுனால இந்த தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு போற வாகனங்களும் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வர வாகனங்களும் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது. இந்த தீ அணைக்கப்பட்ட பின்பு அந்த இரு மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்து மீண்டும் சரி செய்யப்பட்டது. இந்த தீ விபத்துல யாருக்கு உயிர் சேதம் ஏற்படுறதா ஒன்றும் பொருள் எதிர்த்து வேன் மற்றும் முற்றிலும் எரிஞ்சு நாசமாயிருக்கு. தகவல்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.